ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம போன வீடியோவில் நெய்பர்ஹுட்னா என்ன, ஓப்பன் செட்னா என்ன, லிமிட் பாயிண்ட்னா என்ன எல்லாமே பார்த்தோம். பட் ஒரு சிலர் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட் பார்க்கலாம். நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A set A in R is said to be neighborhood of a point. X belongs to R if there exists a open interval a comma b containing x and containing a. இதை நம்ம ஈஸியாக ஒரு டயக்ராம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு எடுத்துக்கலாம், அதை நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த செட்டுக்குள்ளே ஏங்கிற ஒரு சப்செட்டை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸுங்கிற ஒரு செட் எடுத்துட்டோம், அதில் ஏங்கிற சப்செட் எடுத்துட்டோம். ஓகேவா? ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ். அடுத்தது இதுக்குள்ளே நம்ம ஒரு ஓப்பன் பால் வரைகிறோம். ஓகேவா? ஓப்பன் பால் ஒன்று வரைகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை வந்து இப்போ நம்ம ஏன்னு டினோட் பண்ணிக்கலாம். இதோட ரேடியஸ் எப்பயும் போல் ஆர்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதிலிருந்து இப்போ நம்ம எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட், ஓகேவா, எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ இது என்ன? ஓப்பன் பால் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஏங்கிற சப்செட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த எக்ஸுக்கு நெய்பர்ஹுட். அதாவது ஏங்கிற சப்செட்குள்ள ஸ்மால் ஏ, ஓகே, கேபிட்டல் ஏ வந்து சப்செட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வேணால் நம்ம பின்னு கூட வச்சுக்கலாம். பிங்கிற சப்செட்டுக்குள்ளே ஏவை சென்டராக வச்சு ஒரு ஓப்பன் பால் வரைகிறோம். அதில் எக்ஸுங்கிற பாயிண்ட்டை நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பிங்கிறது எக்ஸுக்கு நெய்பர்ஹுட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பிக்குள்ளே தானே அந்த ஓப்பன் பால் வருது. ஓகேவா? நெய்பர்ஹுட்னா என்னென்னு புரிஞ்சுதுச்சா? பின்னு ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் பால் வரைகிறோம், அதில் எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு அந்த பிங்கிற சப்செட் நெய்பர்ஹுட்டாக இருக்கும். புரிஞ்சுச்சா? அடுத்தது இன்டீரியர் பாயிண்ட். இன்டீரியர் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தோம். தி பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ such that ball of x, r subset of a is called interior point of a. The set of all interior point of a is called the interior of R. அதே போல் ஒரு செட் எடுத்துக்கிறோம், நம்ம எக்ஸ்னு டினோட் பண்ணிக்கலாம். அதில் ஏங்கிற சப்செட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இப்போ ஒரு ஓப்பன் பால் வரைகிறோம். அதே மாதிரி தான் ஏங்கிற பாயிண்ட்டை மையமாக வச்சு ஆறுங்கிற ரேடியஸ் அளவில் ஒரு பால், ஓப்பன் பால் வரைஞ்சிக்கிறோம். எக்ஸுங்கிற பாயிண்ட் அதில் டினோட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த சப்செட்டோட இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது ஏக்கு உள்ளே தான் இருக்குது, அந்த சப்செட்டுக்குள்ளே இருக்குது ஓப்பன் பால் அப்படின்னா அதை நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஏவை தான் நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே இப்போ இன்னொரு பாயிண்ட் வச்சு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், பின்னு வச்சு ஒரு ஓப்பன் பால் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த பிங்கிறதும் ஏக்கு ஒரு இன்டீரியர் பாயிண்ட்டு தான். இதே போல் இந்த சப்செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டீரியர் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸுங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதில் ஏங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம், அதில் ஏங்கிற ஒரு ஓப்பன் பால் எடுத்துக்கிறோம். அந்த ஓப்பன் பாலோட இன்டீரியர் எதுக்குள்ளே இருக்குது? ஏக்குள்ளே தான் இருக்குது. அந்த பால் மொத்தமும் ஏக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஏங்கிற பாயிண்ட்டை நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு பால் எடுத்துக்கிறோம், அதுவும் சப்செட் ஆஃப் ஏ தான். ஏக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஏக்குள்ளே இருக்கிற எல்லா ஓப்பன் பாலையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? இன்டீரியர் பால், இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். இப்போது நான் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன்னு வைங்களேன், பாயிண்ட் வச்சு இப்படி போடுறேன்னு வைங்க, இதை நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? இந்த பால் சப்செட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. சப்செட்டுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஓப்பன் பாலுமே இன்டீரியர் பாயிண்ட்டு தான். சப்செட்டுக்கு வெளியே வந்துருச்சுன்னா அது இன்டீரியர் பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? அடுத்தது ஓப்பன் செட்டுனா என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் செட்டுக்கு டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? Let M, D be a metric space. Let A be a subset of M. Then A is said to be open in M if for all x belongs to A, there exists a positive real number R. இதை நம்ம டயக்ராமில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா,
சேம் வே எக்ஸுங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். அதில் எக்ஸுங்கிற செட் எடுத்துக்கிறோம். அதில் ஏங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். சேம் வே அதில் ஒரு பால் எடுத்துக்கிறோம். ஏங்கிற ஓப்பன் பால் எடுத்துக்கிறோம். இப்போது இதில் நிறைய இன்டீரியர் பாயிண்ட்ஸ் வரும் நமக்கு. ஓகேவா? ஓப்பன் செட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஒரு ஓப்பன் பால் எடுக்கிறேன்னு வைங்க. இதில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது அந்த சப்செட்டுக்குள்ளே வரணும். இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? எல்லா ஓப்பன் பாலுமே அந்த சப்செட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு பார்த்தோம். ஓப்பன் செட்டுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு ஒரு ஓப்பன் பால் வரைகிறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டாவது அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த செட்டுக்கு வெளியே இருக்குது, ஒரு பாயிண்ட் கூட அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா தான் அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வரைகிற எல்லா ஓப்பன் பால்லையும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டாவது அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது லிமிட் பாயிண்ட் பார்க்கலாம். அது நம்ம இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறோம். லிமிட் பாயிண்ட்டுக்கு எக்ஸுங்கிற செட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே ஏங்கிற சப்செட்டை நம்ம எடுத்துக்கிறோம். சேம் வே ஒரு ஓப்பன் பால் நம்ம எடுக்கிறோம். இந்த ஓப்பன் பாலில் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் எதுக்குள்ளே வருது? ஏக்குள்ளே தான் வருது. அப்போது நம்ம எடுக்கிற ஓப்பன் பாலில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டாவது நம்ம எடுத்திருக்கிற சப்செட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அது அக்குமுலேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? எங்கே வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இப்போது நான் இங்கே ஒரு பால் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னவா இருக்கும்? ஏங்கிற சப்செட்டுக்குள்ளே தான் வருமா? அப்போ ஒரு பாயிண்ட்டாவது அந்த சப்செட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அந்த பாயிண்ட் உள்ளே எந்த பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட்டு தான் நம்ம எடுத்திருக்க ஏங்கிற பாலோட லிமிட். ஓகேவா? அடுத்தது ஐசோலேட்டட் பாயிண்ட். If x belongs to A and x is not a limit point of A, then x is called an isolated point of A. ஓகேவா? இப்போது லிமிட் பாயிண்ட்டோட காம்ப்ளிமெண்ட் தான் ஐசோலேட்டட் பாயிண்ட். எக்ஸுங்கிற செட் எடுத்துக்கிறோம். ஏங்கிற சப்செட் எடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு பால் எடுக்கிறேன். ஏங்கிற பால் எடுக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு கூட நம்ம சப்செட்டுக்குள்ளே வரல அப்படின்னா அதை ஐசோலேட்டட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு பால் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டாவது நம்ம சப்செட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை நம்ம லிமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு கூட வரல அப்படின்னா அதை நம்ம ஐசோலேட்டட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது நம்ம சப்செட்டுக்குள்ளே வந்திருக்கணும். வரலை அப்படின்னா அதை நம்ம ஐசோலேட்டட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த டயக்ராம் வச்சு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.